நான் ஒரு லாட்ரி சீட்டு முறையை, அதாவது அரசாங்கமே ஒரு லாட்ரி சீட்டு முறையை நடத்தணும். அது எப்படின்னா ரொம்ப எளிதானது. தினம் ஒருத்தர் ரூ. 1 அரசாங்கத்துக்கு ஒரு லாட்ரி சீட்டுக்காக கொடுக்கணும். தினம் ஒருத்தர் ரூ. 1. அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தினம் 8 கோடி ரூபாய் அந்த லாட்ரி சீட்டின் மூலமாக கிடைக்கும். லாட்ரி சீட்டு வாங்குறதுக்காக மக்கள் தினம் ரூபா கொடுக்கணும். அப்போது தினமும் 8 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வரும். அப்படி தானே? அந்த 8 கோடி ரூபாயில் அப்போ 8 கோடி பேரையும் குலுக்கி போட்டு டிஜிட்டல் குழுக்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி 8 கோடி பேரையும் அவங்களோட பேரை குலுக்கணும். 8 கோடி பேருக்கும் நம்பர் கொடுத்துடணும். 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 8வது கோடி நம்பர், 7வது கோடி நம்பர், 7 கோடியே 1. அந்த அப்படியே ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொருத்தர் கொடுத்துடணும். உன்னுடைய நம்பர் என்ன? என்னுடைய நம்பர் 3 கோடியே 22. உன்னுடைய நம்பர் என்ன? 8 கோடியே 38. உன்னுடைய நம்பர் என்ன? 7 கோடியே 68. 7 கோடியே 36,000. 7 கோடியே 2,36,333 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர். அப்போ நம்பர் போட்டு ஒரு டிஜிட்டல் குழுக்கள். அப்போ என்ன பண்ணணும்? தினம் ரூபா அந்த லாட்ரி சீட்டுக்காக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். அப்போது ஒவ்வொரு நாளும் 8 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வசூலாகிட்டு இருக்கும். அப்படி தானே? அந்த 8 கோடி ரூபாயிலேருந்து தினமும் என்ன பண்ணணுன்னா 8 கோடி பேரையும் அந்த 8 கோடி ரூபாயை நீங்கள் பேங்கில் கூட போட்டு வச்சுக்கோங்க. தினம் நீங்கள் குலுக்கணும். தினம் அந்த லாட்ரி சீட்டு குலுக்கல் நடக்கும். அப்படின்னா 8 கோடி பேரையும் குலுக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேர் அந்த ரூபா கொடுக்குறாங்களே, கட்டாயம் ரூபா கொடுத்தாகணும். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 8 கோடி ரூபாய் தினமும் வசூலாகும். 8 கோடி பேருடைய அவருடைய நம்பரையும் போட்டு குலுக்கி 8 கோடி பேரையும் குலுக்கி டிஜிட்டல் குலுக்கல் பண்ணி அவங்க ஒரு 150 பேர் நம்பரை தேர்ந்தெடுக்கணும். ஒரு 150 நம்பர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தினமும் 5 லட்ச ரூபா கொடுக்கணும். 150 பேருக்கு தினமும் 5 லட்ச ரூபா. இப்போ ஏன்னா எதுக்கு 5 லட்ச ரூபான்னா 150 × 5 லட்சம் எவ்வளவு? 150 × 5 லட்சம் 7 கோடியே 50 லட்ச ரூபா வருது. ஒரு நாளைக்கு எவ்வளோ வசூலாகுது? 8 கோடி ரூபா வசூலாகுது. நாம் தினமும் குலுக்கல் நடத்தி 150 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்ச ரூபா நம்ம கொடுக்குறோம். ஆனால் இந்த லாட்ரி சீட்டை வாங்குறதுக்காக அவங்க ரூபா தான் போடுறாங்க. கட்டாயமாக போட்டே ஆகணும். நீங்கள் முன்கூட்டியே செலுத்தினா கூட செலுத்தலாம். ஒரு வருஷத்துக்கான அந்த தினம் ரூபா போட்டால் 365 நாளைக்கு 365 ரூபா. அது நீங்கள் முன்கூட்டியே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த குழுக்களில் உங்கள் பேர் உங்களுக்கு 5 லட்ச ரூபா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் குலுக்குவாங்க. அந்த டிஜிட்டல் குழுக்கள் நம்பர் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஜிட்டல் குழுக்களில் உங்கள் நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்க போகிறது தினமும் ரூபா தான். ஒரு நாளைக்கு ரூபா மேனிக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான தொகையை நீங்கள் கொடுத்துடலாம். 365 முன்கூட்டியே கொடுத்துடலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் 365 ரூபா கொடுத்தா தினமும் 150 பேர்த்துக்கு குலுக்கல் முறையில் நாம் அவங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்க முடியும். தினமும் 150 பேர்த்துக்கு 7 கோடியே 50 லட்ச ரூபா. ஏன்னா 8 கோடி ரூபா வசூலாகும். மீதி 50 லட்ச ரூபா என்ன அப்படின்னா அந்த 50 லட்ச ரூபாயை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குலுக்கல் வேலைகள்லாம், லாட்ரி சீட்டு வேலை, பணத்தை வசூல் பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் பார்ப்பாங்களா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அவங்களுக்கு அது பயன்படும். அவங்களுக்கு அது தேவைப்படும். அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு தினமும் 5 லட்ச ரூபா நம்ம கொடுக்கும்போது அவங்க லாட்ரி சீட்டு ஒரு தடவை லாட்ரி சீட்டு அடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க நம்பரை எடுத்துடணும். அவங்க நம்பரை நம்ம எடுத்துகிட்டு அவங்க நம்பரை புதுசாக பிறக்கிறவங்களுக்கு கொடுத்துடணும். ஒவ்வொரு நாளும் பிறக்கிறவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அந்த நம்பரை கொடுத்துட்டு அவங்க திரும்பவும் தினமும் ஒரு ரூபா கொடுத்துட்டு வரணும். அல்லது ஒரு வருஷத்துக்கு தேவையான பணத்தை முன்கூடியே கொடுத்துடலாம். தினமும் ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தினம் 150 பேர்த்துக்கு நம்ம 5 லட்ச ரூபா கொடுக்க முடியும். அப்படி 5 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுக்கும்போது அவர்கிட்டருந்து நம்ம ஒரு 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு 4.5 லட்ச ரூபாயை கொடுக்கணும். இந்த 50,000 ரூபாங்கிறது என்னென்னா 100 வருஷத்துக்கு நீங்கள் தினம் ரூபா போட்டிங்கன்னா ஒரு 36,000 ரூபாயோ எவ்வளோ 40,000 ரூபாயோ என்ன வருது. அதுதான் 100 வருஷத்துக்கு ஒருத்தர் தினம் ரூபா போட்டுறாருன்னா எவ்வளோ பணம் வரும் கூட்டி பாருங்கள். 36,000 ரூபாய், 36,500 ரூபா வரும். 100 வருஷத்துக்கு தினமும் ஒருத்தர் ரூபா போட்டால் அவர் அந்த 100 வருஷம் கழித்து 36,500 ரூபா வரும். அந்த பணத்தை தான் அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 50,000 நம்ம 5 லட்ச ரூபா கொடுக்குறோம்ல, அந்த 50,000 எடுத்துகிட்டு அவருக்கு மீதி 4.5 லட்சத்தை நம்ம கொடுத்துட்றோம். அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னா அந்த அவருக்கு 4.5 லட்சம் கிடைக்குது. அதுக்கு அவர் 50,000 கொடுத்து 4.5 லட்சம் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ லாபம்? 4 லட்ச ரூபா லாபம். இப்படி நம்ம தினம் 150 பேர்த்துக்கு தினம் 4 லட்ச ரூபா கொடுக்க முடியும். நம்ம அவங்க கையில் கொடுக்குறது 4.5 லட்சம்.
இல்லை 4,50,000 லட்சம் கொடுக்குறோம். 50,000 எடுத்துகிட்டு 5 லட்சம் கொடுக்கணும். அதில் 50,000 எடுத்துகிட்டு, ஏன்னா 100 வருஷத்துக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ₹1 கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் நம்ம முன்கூட்டியே எடுத்துடுறோம். தினம் தினம் ₹1 வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னா, அது வரைக்கும் யாருக்கும் சீட்டில் லாட்ரி அடிக்காதவங்க தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. லாட்ரி சீட்டு யாருக்கெல்லாம் அடிக்குதோ தினம் தினம் 150 பேர்த்த நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த 150 பேர்த்துக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், 150 பேர்த்த தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ₹5,00,000 கொடுக்குறோம். அந்த ₹5,00,000 ஒரு 50,000 எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு மீதி 4,50,000 லட்சம் தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு வந்து ₹4,50,000 லட்சம் லாபம். அந்த 50,000ங்கிறது என்னென்னா, ஒருத்தர் 100 வருஷம் தினம் ₹1 போட்டார்னா ₹36,500 வருது. மேற்கொண்டு ஒரு ₹14,500 கவர்மெண்ட் எடுத்து ஒரு சும்மா ஒரு ரவுண்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவர் கையில் ₹4,50,000 லட்சத்தை தினமும் 150 பேர்த்துக்கு கொடுக்கலாம். தினமும் ₹4,50,000 லட்ச ரூபா வந்து தினமும் 150 பேர்த்துக்கு கொடுக்கலாம். இது வந்து ஒரு லாட்ரி சீட்டு முறை. அல்லது நீங்கள் வந்து இல்லை லாட்ரி சீட்டு நான் வந்து ₹2 தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ₹2ன்னா ஒவ்வொருத்தரும் ₹2 ஒரு நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போது எவ்வளோ பணம் வரும் கவர்மெண்ட்டுக்கு? ₹16 கோடி வரும். அப்போ நம்ம 300 பேருக்கு தினமும் ₹5,00,000 கொடுக்கலாம். 300 பேருக்கு ₹5,00,000 கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லை இன்னும் 1000 பேர்த்துக்கு ₹5,00,000 கொடுக்குற மாதிரி ஏதாவது லாட்ரி சீட்டு, தினம் 1000 பேர்த்துக்கு ₹5,00,000 அந்த மாதிரி. அப்படின்னா வருஷத்தில் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் வந்து 3,65,000 பேர்த்துக்கு 65,500 பேருக்கு தினம் வந்து 5 லட்சம் கொடுப்பீங்க. ஒவ்வொரு நாளும், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் 300 பேருக்கு ₹5,00,000 கொடுப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 3,65,000 பேருக்கு நீங்கள் வந்து ₹5,00,000 தினம் கொடுப்பீங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக கொடுப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதா? ரொம்ப கரெக்டாக ரொம்ப இது பார்க்காதீங்க. நான் வந்து என்னுடைய ஐடியா சொல்கிறேன். இது ஒரு அற்புதமான ஐடியா. யாருக்கும் எந்த செலவும் கிடையாது. ஒரு மக்கள்கிட்டருந்து வாங்கி மக்கள்கிட்டே கொடுக்குறோம். ஒரு தடவை லாட்ரி சீட்டு அடிச்சிருச்சா அதுக்கப்புறம் அவங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு கொடுக்குற பணத்துலேருந்தே ஒரு 100 வருஷத்துக்கு அவர் தினமும் ₹1 போட்டார்னா எவ்வளோ பணம் இருக்கோ அதை நம்ம எடுத்துகிட்டு தான் மீதி அவர்கிட்ட கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது இந்த லாட்ரி சீட்டு பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அதில் வர வட்டி எடுத்து கூட மக்களுக்கு கொடுக்கலாம். அல்லது இந்த திட்டத்தை இன்னும் சிறப்பாக பண்ணி நிறைய காசை வசூல் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு 10,000 பேர் 1,00,000 பேருக்கு கூட நம்ம வந்து தினம் ₹5,00,000 போகிற மாதிரி. அந்த 1,00,000 பேருக்கு அவங்க அதுக்கு அடுத்த வர கிடைக்காது. ஒரு தடவை அவங்களுக்கு ₹1,00,000 கிடச்சிருச்சா திரும்ப வந்து அடுத்து வந்து அவங்களுடைய பேரை வந்து லாட்ரி சீட்டில் குலுக்கல்லேருந்து எடுத்துரும். அவங்களுக்கு கொடுக்கும்போது ₹5,00,000 ஒரு 50,000 எடுத்துகிட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது இன்னும் கூட இந்த திட்டத்தை சூப்பராக பண்ணலாம். பண்ணால் நிறைய பேருக்கு அந்த உதவி கிடைக்கும். இல்லை எனக்கு 10 வருஷமாகவே எனக்கு லாட்ரி சீட்டில் பணமே விடலைங்க அப்படின்னா, அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அவருடைய பணத்தையே அவர் கையில் கொடுக்கலாம். அது வரைக்கும் அவர் கொடுத்த பணத்தையே வட்டியோடு கொடுக்குற மாதிரி திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். இந்த மாதிரி அதுக்காகனா அவர் கண்டிப்பாக இது ஒரு கட்டாய லாட்ரி சீட்டு குலுக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் இது. அதனால் வந்து தினம் ₹1 கொடுக்குறது தான் நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு பெரிய விஷயமா நிறைய பணத்தை கொடுத்துட்டு 10 வருஷமாக எனக்கு லாட்ரியில், ஏன்னா 8 கோடி பேர் இருக்காங்களே, 8 கோடி பேர்த்துக்கும் பணம் லாட்ரி சீட்டில் பேர் வரணுன்னாக்கா தினம் குலுக்குனா கூட அது வருமா 10 வருஷம் கழித்து வராமல் இருக்கிறவங்க பேர் நிறைய பேர் இருக்கும். அதனால் அது அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணால் தினம் ₹1 கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ₹1 கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்கீமை வச்சு லாட்ரி சீட்டு கவர்மெண்ட்டே நடத்தணும். வேறு எந்த லாட்ரி சீட்டும் நடத்தக்கூடாது. இதன் மூலமாகவும் தினம் வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து பணம் கொடுக்கலாம்.